ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ZEN number 3/2025 for recruitment of various post of paramedical categories. Notice on application status. Wide ZEN number 3/2025 paramedical issued on 9/8/2025. Applications were invited for the various post of paramedical categories. The scrutiny of the application have been completed and candidates can view status of their application under provisionally accepted, conditionally accepted with condition, rejected along with reasons by logging in with their user credentials at www.rrbapply.government.in from 9/12/2025. ஆர்ஆர்பி பேராமெடிக்கலுக்கான நோட்டிபிகேஷன் 9/8/2025 ரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை 9/12/2025 நாளைக்கு rrbapply.government.in வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்க. SMS and email will be sent to the candidate's registered mobile number and mail ID mentioned in the submitted application regarding application status. ஓகே, நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கும் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 3rd பாயிண்ட் 5th பாயிண்ட் வந்து எப்பவுமே சொல்றதுதான். ஓகே, இந்த நோட்டீஸ்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9/12/2025 நாளைக்கு ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் பேராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு மார்னிங் 8/12/2025 ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு பேராமெடிக்கலுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க rrbapply.government.in வெப்சைட்டுல போயிட்டு உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்க. யூசர் நேம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்டுங்கிறது நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததும் உங்களோட மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்க உள்ள லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ZEN number 3/2025 பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் இருக்கும். அதுக்கு நேரா பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ப்ரொவிஷனலி அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட்னு இருக்கும். ஓகே, ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ரிஜெக்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும். ரிஜெக்ட் ஆகுறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோ வந்து கிளியரா அப்லோட் பண்ணிருக்க மாட்டீங்க, இல்ல சிக்னேச்சர் வந்து கிளியரா இருக்காது. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களால தான் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ நாளைக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்கான லிங்க் வந்து ஆக்டிவ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நான் இப்பதான் மேம் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்கமிங்ல வரக்கூடிய ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல இப்ப ரீசெண்டா NTPC 2025-25க்கான செலக்ஷன் பேட்ச், ஜேஇக்கான செலக்ஷன் பேட்ச், அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கான செலக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்சஸ்ல ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். எவ்ரி வீக் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இந்த கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1,999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு கிளாஸஸ் போதும், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு கிளாஸஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1,499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பாக்குறதுல எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.